தலைவர் எடுக்கின்ற முடிவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். தலைவர் எடுக்கிற முடிவு நேற்றைக்கு வந்து உயர்நிலைக்குழு கூட்டம் எடுத்துக்கிற முடிவு. இதை ஒட்டி தலைவர் அறிவிப்பார். தலைவர் அறிவிப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அதேபோல கம்யூனிஸ்ட் உள்ளிட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து பெரும்பான்மை நிர்வாகத்த பட்சத்தில் ஆளுநரோட ஆட்சி வந்து அமைய போகுது. ஆளுநரோட ஆட்சி அமைவது வந்து தமிழகத்துக்கு வந்து நல்லதான்? இல்லை, எப்போவுமே வந்து விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவு ஆளுநர் அப்படிங்கிற இதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய ஆட்சியும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. மக்களாட்சி தான், மக்களுக்கான ஆட்சி தான் தொடர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள், அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறவர்கள். ஆகவே ஆளுநருடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து எதிராக இருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான கேள்விகளை வந்து நாங்கள் எப்போதுமே ஆதரிப்பதில்லை. குறிப்பாக இப்போ சமூக வலைதளங்களில் முக்கியமான ஒரு விஷயம் பரவப்படுது. அதாவது விசிகா வந்து தற்போது அதிகாரத்தில் வந்து துணை முதல்வர் பதவியும் அமைச்சர் பதவி, மேயர் பதவி வந்து டிமாண்ட் வைக்கிறதா ஒரு இல்லை, அது எனக்கு எதுவும் தெரில. அது ஏன்னா அந்த இதுக்கு நமக்கு ஒன்றும் தெரில. எல்லாமே கடைசி கேள்வி. நிறைய மாநிலங்களில் வந்து குறைந்த தொகுதியில் உள்ளவர்களே பாஜக வந்து ஆட்சி அமைக்க அழைத்த போது தனிப்பெரும் கட்சியான மெஜாரிட்டியாக இருக்க விஜயை வந்து அழைக்காததுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அழைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற வாய்ப்பு. ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மை உள்ளவர்களை தான் அழைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். தலைவருடைய கருத்தை தான் நாங்கள் வந்து வழிமொழிகிறோம். நன்றி.